நான் சமையல் விருந்தில் நிறைய எக் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதில் முதல்ல நம்ம மசாலா வறுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு அரை டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். அப்புறம் நல்ல மிளகு நம்ம 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கேஷ்யூ நட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பெரிய பீஸாக இருந்தால் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கேஷ்யூ நட் ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக நீங்கள் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி இது லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌனாக ரோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த மசாலாவை தான் நாம் வந்து இந்த எக் கறிக்கு சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த கடாயில் வந்து எக் கறி வைக்க போகிறீங்களோ அதில் நான் இங்கே வந்து 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3 கிராம்பு 1 இன்ச்சுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஜீரகம் இந்த மாதிரி நல்லா பொரியணும். அது பொரிஞ்சிட்ருக்க நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா 4லேருந்து 5 உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா சேர்க்குறோம், மிளகு சேர்க்குறோம், இப்போ பச்சை மிளகாவும் சேர்க்குறோம். இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கணும். தக்காளி பழம் வந்து பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும், காயாக இருக்கிறத விட. இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஸோ இது நமக்கு சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும். இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அது வரைக்கும் இது நல்லா நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தக்காளி பழம் வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு இந்த மாதிரி நல்லா மசியணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துறோம். சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி பவுடரும் மஞ்சள் தூளும் நான் அரை டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா மஞ்சள் தூள் நீங்கள் ரொம்ப சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து மஞ்சள் கலர் டாமினேட் ஜாஸ்தி ஆயிரும். அந்த சில்லி பவுடருடைய அந்த கலர் சரியாக தெரியாது. இப்போ நான் அந்த மசாலா வறுப்படுறதுக்கு நான் லைட்டாக தண்ணி சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவை 1/2 கப்பு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் கலவை வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பபுள் கொதித்து இந்த மாதிரி பபுள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பபுள் வந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து அவிச்சு தொளி உரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குறங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை லைட்டாக குக் பண்ண விடுங்க. இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்கும் ரைஸத்துக்குமே நல்லாவே இந்த எக் கறி பொருந்தும்.